இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்னா கங்குவா. அதாவது உலகம் ஃபுல்லாக வந்து ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கங்குவா திரைப்படத்தை வந்து இயக்குனர் சிறுத்தை சிவா வந்து இயக்கியிருக்காரு. சிறுத்தை படம் முதல் படம் அப்படின்றதுனால அந்த பேர் வந்து அவர் கண்டினியூஸாக தொடர்ந்து வந்ததுனால சிறுத்தை சிவா அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். சிறுத்தை சிவா இயக்கியிருக்காரு. மியூசிக் வந்து டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு. சூர்யா, பாபி தியோல், திஷா பாட்னே, யோகி பாபு, கோவை சரளா, போஸ் வெங்கட் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் இந்த படத்தில் வந்து முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்கும்ல, எல்லாருக்கும் ரொம்பவே எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த படத்தை போய் உள்ளே போய் உட்காந்து பார்த்துருப்பாங்களே, அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சுதா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதை வந்து 100க்கு 100 உண்மை அடித்து சொல்லலாம் கூட. ஏன்னா படம் முழுக்க என்ன போகுது, என்ன நடக்குது அப்படின்றத விஷுவலைஸ், அதாவது நம்ம கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக ரொம்பவே அழகாக காட்டியிருக்காரு. டிஓபி வெற்றி பழனிசாமி அவர் வந்து ரொம்பவே அழகாக வந்து எல்லோர் கண்ணுக்கும் விருந்தாக கூடிய அளவுக்கு வந்து அவரோட ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் கங்குவா படத்தில் இருக்குது. ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். தேவிஸ்ரீ பிரசாத் ஏன்டா ஃபஸ்ட்டு போய் உள்ளே உட்காந்தோம் அப்படின்றது யோசிக்க வைக்கக்கூடிய நபர்களில் ஒருத்தர் தேவிஸ்ரீ பிரசாத். கங்குவா இந்த படத்தை வந்து உள்ளே போய் உட்காந்தா ஃபுல்லாக எல்லாம் பா 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 அப்படின்னு கத்திகிட்டே இருக்காங்க. காது ஃபுல்லாக ரத்தம் வடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. நல்லா இல்லைன்னு தெரியும், ஓரளவுனா இருக்குதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளே போய் உட்காந்து பார்த்தா டோட்டல் கொலாப்ஸ். அதாவது எல்லா ஆடியோ லான்ச்சிலும் ரொம்பவே அதிகமாக 2000 கோடி 3000 கோடி பட்ஜெட்டில் இவ்வளோ மாதிரி இந்த படம் எடுத்துருக்க முடியாது, இது வந்து நல்லா வந்திருக்கு அவ்வளோ பேசி கடைசியில் அந்த காசெல்லாம் எப்படி அவங்களுக்கு, காசு அதிகமாக இருக்குதான், அந்த காசை எப்படி அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணணுன்னு தெரில, எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு தெரில, கண்ணா பின்னான்னு என்னங்க கதை இருக்குது இதில், என்ன கதை இருக்குன்னே தெரிலங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை, இந்த ரிவ்யூவை பார்க்குறவங்க கங்குவா கதை என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ஸ்டோரி சொல்லலாம் கூட ஓகே தான். காட்சிகளை தான் சொன்னேன், காட்சிகளை ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கதை என்ன, யார் கூட கனெக்ட் ஆச்சு, மக்கள் கூட கனெக்ட் ஆச்சா, ஒரு சாமானிய மக்கள் கூட கனெக்ட் ஆச்சா, இல்லை ஒரு ஃபேண்டசி படமா, இது என்ன, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழர்களை வந்து எவ்வளோ கொடூரமாக காட்டியிருக்க முடியுமோ அவ்வளோ கொடூரமாக வந்து காட்டியிருக்காங்க. சூர்யாவோட நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது சூர்யா நடிப்பு தான், நடிப்பை தாண்டி அவரோட வாய்ஸ், அவர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஃபுல்லாக ஷூட்டிங் போகும்போதும் அவருக்கு அப்படி தான் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டப்பிங் வந்துருப்பார்ல, டப்பிங்லேயே அவர் தான் படம் ஃபுல்லாக அங்கே காது ஐயோ பயங்கர எரிச்சலுங்க. படம் ஃபுல்லாக ஒரு மனுஷன் கத்திட்டு இருப்பானுங்க. ஒரு மனுஷன் மட்டும் இல்லைங்க, படத்தில் இருக்கிற எல்லாருமே கத்துறாங்க. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுது, என்ன வந்து இப்போ ரிவ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இதை என்ன தான் பேச போகிறோம், என்ன கதையை சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. எங்க கதையே இல்லைங்க, என்னங்க கதை சொல்கிறீங்க? தயவு செஞ்சு எல்லோரும் கங்குவா படத்தை போய் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்ல மனதைரியம் கூட என்கிட்ட இல்லாமல் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் கங்குவாவோட ரிவ்யூ. தயவு செஞ்சு எல்லோரும் தியேட்டர் போய் பார்த்து அந்த படத்தோட கதை என்னன்னு டைம்ஸ் நவ் செய்தி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு அரிய வகை ஒரு பரிசு காத்திருக்கிறது.